உள்ள மிதுன ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு, 3இல் கேது, 9ஆம் இடத்தில் ராகு, 10இல் சனி செவ்வாய், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன், விரைய ராசியில் சுக்கிரன் இருக்கிறார். புதன் லாபஸ்தானத்தில் சூரியன் சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 10இல் செவ்வாய் இருப்பதும் மிக சிறப்பான அமைப்பு. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் சாதகமாக நடைபெறும். மாணவர்கள் போட்டித் தேர்வுகளில் பங்கு கொண்டு அரசாங்க உத்தியோகத்தினை எளிதாக பெறலாம். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை தாங்கள் எளிதில் நிறைவேற்றுவீர்கள். சகோதர ஒற்றுமை மேம்படும். சட்ட சிக்கல்கள் எல்லாம் முழுமையாக விலகி வளமான பலன்கள் கிடைக்கும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகும். ஆகவே உடலில் ஆரோக்கியம் திரும்புவதால் இளமையாக சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். சக ஊழியர்களிடம் இருந்து வந்த இடையூறுகள் அனைத்தும் விலகும். ஆக சூரியன் லாபஸ்தானத்திலும் தைரியஸ்தானத்துக்கும் உரியவர் லாபஸ்தானத்தில் இருப்பதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் தைரியமாக செயல்படுத்தப்படும். கல்வி விஷயங்களில் உயர்கல்வி படிக்க ஆசைப்படுபவர்கள் தாராளமாக படிக்கலாம். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். ராகு 9இல் இருப்பதால் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு சிலருக்கு உண்டாகும். தரகு, கமிஷன், ஏஜென்சி போன்ற தொழிலில் ஈடுபடும் நண்பர்களுக்கு அபரிமிதமான லாபம். வீடு கட்ட ஆசைப்படுபவர்கள் தாராளமாக கட்டலாம். என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தினை நல்ல விலைக்கு விற்பீர்கள். பில்டிங் கான்ட்ராக்டர்ஸ்களுக்கு இது ஒரு அருமையான நேரம். நன்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு தங்களுக்கு உண்டு. புதிய நண்பர்களின் மூலம், தொடர்புகளின் மூலம் நன்மைகள் நடைபெறும். ராசியில் குரு இருக்கிறார். சனியின் பார்வை சுகஸ்தானத்திலும் சப்தமஸ்தானத்திலும் விழுவதால் சில நேரங்களில் நண்பர்களால் சங்கடங்களும் வரலாம். பொது வாழ்வில் ஈடுபட்டுள்ளவருக்கு ஏமாற்றங்கள் அதிகரிக்கும். கேது 3இல் சகோதரர்கள் விஷயத்தில் சில நேரங்களில் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். மனதில் தங்களுக்கு குழப்பங்களும் உண்டாகலாம். ஆகவே மிதுன ராசி அன்பர்கள் பகவத்கீதை தினமும் படியுங்கள். பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்குங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பல வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் புகழ் பெறுவீர். அரசாங்க காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாக வெற்றி பெறும். வாய்ப்பினை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா.